எங்க வீடும் தாய் இல்லாத வீடுதான். எங்க வீட்டுல எல்லா வேலையும் எங்க அப்பா தான் பண்ணுவாரு. என்ன சமைக்கவே விட மாட்டாரு. என் மேல உசிரிய வச்சிருந்தாரு. இப்போ என்ன பண்றாரோ ஏது பண்றாரோ ஒண்ணும் தெரியல. இந்த சாப்பாட்டுல கூட எங்க அப்பா வாசனை தான் அடிக்குது. அப்படிப்பட்ட அப்பா விட்டுட்டு வர்றதுக்கு உனக்கு எப்படிமா மனசு வந்தது? அப்போ உங்க காதலுக்கு உங்க அப்பா தானே வில்லன்? இல்ல, அவர் எந்த குத்தமும் சொல்ல முடியாது. இல்ல, இந்த விஷயத்தை அவர்கிட்ட சொல்றதுக்கோ சம்மதம் வாங்குறதுக்கோ எங்களுக்கு தான் நேரம் இல்லாம போயிடுச்சு. ஆனா இப்ப அதை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்படித்தான் வீட்டை விட்டு ஓடி போற பெண்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் அப்பா அம்மாவை நினைச்சுக்கிட்டு அழறாங்க. அப்பா, அவங்களே 1008 பிரச்சனையில வந்திருக்காங்க. அவங்க கிட்ட போய் இப்ப இதெல்லாம் எதுக்குப்பா? நீங்க முதல்ல போங்கப்பா. ம். நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. அக்கா, உங்க லவ்ல எண்ட் ட்ராஜடியா இல்ல சந்தோஷமா? சைலஜா, ரொம்ப பேசாத. வயசுக்கு மீறி பேசுற. நீ போய் முதல்ல படி. டேய் சுதா, நீ போய் அவங்களுக்கு சாப்பாடு போடு. சரிப்பா. டேய், கூச்சப்படாம சாப்பிடுறா. எங்களால உங்களுக்கு ரொம்ப சிரமம் இல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஆமா, நைட்டு நீங்க எங்க ஸ்டே பண்ண போறீங்க? அப்பா, இங்க தான் தங்க போறாங்க. வேற எங்க போவாங்க? என்னது, நம்ம வீட்லயா? சுதா, அதெல்லாம் முடியாது. வேற எங்கேயாவது போய் ஸ்டே பண்ண சொல்லு. அப்பா, என்னப்பா இது? உங்களை கேட்டு தானேப்பா வர சொன்னேன். நம்மளை நம்பி தானேப்பா வந்திருக்காங்க. இப்ப இப்படி சொன்னா என்னப்பா அர்த்தம்? நீ ஏதோ அப்ப சொன்ன, நானும் சரின்னு சொல்லிட்டேன். விருந்தாளியா வந்தாங்க, சாப்பிட்டாச்சு. தங்கறதுக்கு வேற எங்கேயாவது போக வேண்டியதா? அதான்ப்பா ஏன்னு கேக்குறேன். வீட்டை விட்டு ஓடி வந்தவங்களுக்குலாம் இடம் கொடுக்கறதுக்கு நம்ம வீடு என்ன சத்திரமா? ஏய் சைலஜா, இங்க என்ன எட்டி பாக்குற? போய் படி. ஒரு தடவை சொன்னா உனக்கெல்லாம் புரியாது. எங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. மோகனா, கை கழுவிட்டு வா, போலாம். ஏய், இருடா. அவர்தான் ஏதோ புரியாம பேசுறாருனா நீ ஏன்டா? இல்லடா, இனிமே உங்க அப்பாவே இங்க தங்க சொன்னாலும் நாங்க தங்க மாட்டோம். நான் வரேன், வா. தம்பி, என்ன மன்னிச்சிடுப்பா. உங்களை பத்தி என் மகன் என்கிட்ட சொன்ன உடனே நான் தான் எதுவும் யோசிக்காம இங்கேயே தங்கறதுக்கு சம்மதம்னு சொல்லிட்டேன். ஏன்னா நீங்க இங்க வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட என் பொண்ணு காதலை பத்தி துருவி துருவி கேட்டப்போ எனக்கு கொஞ்சம் பயம் வந்துடுச்சுப்பா. அது மட்டும் இல்ல, அவ உங்ககிட்ட பேசும்போது அந்த நேரத்துல அந்த பொண்ணு காட்டின ஆர்வத்தையும் சந்தோஷத்தையும் பார்த்து நான் மிரண்டு போயிட்டேன். அவ படிக்கிற பொண்ணுப்பா. உங்களை முன்னுதாரணமா எடுத்துக்கிட்டு என் பொண்ணு ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு ஓடி போயிடக்கூடாது பாரு. நான் சொல்றத நீங்க புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்ப என் பொண்ணுக்கு முன்னாடி உங்க காதலுக்கு நான் சப்போர்ட் பண்ணி உங்களை இங்க தங்க வச்சேன்னா, நாளைக்கு அவ காதலிச்சிட்டு வந்து அப்பா நிச்சயம் நமக்கும் சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு ஒரு எண்ணம் அவ மனசுல வந்துடாதா? அதனால என் நிலைமைய கொஞ்சம் புரிஞ்சுக்கணும்பா. உங்க நிலைமை எனக்கு புரியுதுங்க. சுதா, இந்த ஊர்ல லாட்ஜ் ஏதாவது இருக்கா? தம்பி, லாட்ஜ்லாம் வேண்டாம். டேய் சுதா, சொல்லுங்கப்பா. நம்ம சின்னமுத்து வந்தபோது தங்கறதுக்கு ஒரு கெஸ்ட் ஹவுஸ் ஏற்பாடு பண்ணோம்ல, ஆமாப்பா. அதுல இவங்க தங்கறதுக்கு ஏற்பாடு பண்ணு. சரிப்பா. தம்பி, சாப்பிடும்போது பாதியில எந்திரிக்க கூடாது. இருந்து சாப்பிட்டு போங்க. இல்லங்க, பரவாயில்ல. நான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு உங்ககிட்ட கொஞ்சம் கடுமையா பேசிட்டேன். என்ன மன்னிச்சிடுங்க. இப்ப நீங்க சாப்பிடாம போனீங்கன்னா என் மனசுக்கு நிம்மதி இருக்காது. தயவு செஞ்சு சாப்பிட்டுட்டு போங்க தம்பி. ஆமாண்டா, சாப்பிடுறா. உட்காருங்க. ம்.
എന്ത് മനസ്സിനടാ എപ്പോ നോക്കിയാലും ബീഡി വലിച്ചിട്ടേ ഇരിക്കുന്നു. നിന്റെ വീട്ടിലെ എല്ലാരും സുഖം തന്നെ? டேய் யாரண்ணு? ഞാൻ തന്നെ സുന്ദരേശൻ. കടന്നോണ് നമ്മൾ പോവാം. മോൻ കോളേജിലൊന്ന് വരാന്ന് പറഞ്ഞ് 4 ദിവസമായി. ഓ ഇന്ന് വന്നിട്ടില്ല. ശരി, ഈ ഭാര്യ മോനാക്കാനായിട്ട് തിരക്കുന്നു. ഇയാൾ നമുക്ക് നൈറ്റ് ഡ്യൂട്ടി ഇട്ട് എവിടെയും പോകാൻ സമയം കിട്ടുന്നില്ല. എന്ത് ചെയ്യാൻ പറ്റും? ഏയ് കേട്ടടാ, வாங்க. சார், சார், பாப்பா சார், நான் கோதண்டராமனோட சன். தெரியும்பா. இவங்க என்னோட ரிலேஷன். கொஞ்ச நாளைக்கு நம்ம ஊர்ல தான் இருக்க போறாங்க. நம்ம கெஸ்ட் ஹவுஸ்ல ஏதாவது ரூம் இருக்குமா சார்? டபுள் ரூம் இருக்கு. இப்பதான் வெக்கேட் பண்ணாங்க. ரெண்ட் ஒரு 320 rupees ஆகும். அட்வான்ஸ் ஒரு 400 rupees பே பண்ணுங்க. அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார். இரு நான் கொடுக்குறேன். இந்தாங்க சார். பில்லு காலையில வாங்கிக்கிங்க. சரிங்க. இதான் ரூம். சிஸ்டர், இந்தாங்க. சாரிடா, எங்க வீட்டில் உங்க 2 பேரையும் தங்க வைக்க முடியல. எனிவே, நாளைக்கு மார்னிங் நான் உன்னை வந்து பார்க்குறேன். ஓகேயா? ஓகே, டேக் கேர். என்ன பண்றீங்க? உள்ள வாங்க. ம். சாவித்ரி, காலையில நான் உன் கண்ணத்துல அரைஞ்சது வெறும் சாம்பிள் மட்டும்தான். உண்மையை சொல்லலன்னு வைய பேச மாட்டேன். அட்டிதான். ஆமா, அவன் கூட அண்ணான்னு சொல்லி ஒருத்தன் சுத்திட்டு இருந்தானே, அவன் பேர் என்ன? ராஜா அண்ணன். எங்க அவன்? ஊருக்கு போயிருக்கு. இன்னும் ஊர்ல இருந்து அவன் வரலையா? தெரியாது. ஆமா, இந்த செத்தவன் பேர் என்னையா? எலக்ட்ரிஷியன் காளிமுத்து. எலக்ட்ரிஷியன் காளிமுத்துக்கும் அண்ணனுக்கு ஏதோ பகையாம. உங்க வீட்டு வேலைக்கார முருகன் சொல்லிருக்கான். எனக்கு எதுவுமே தெரியாது. உனக்கு எதுவுமே தெரியாதா?
உனக்கு வேற என்னதான் தெரியும்? நீங்க இந்த மாதிரி என்ன தொட்டு தொட்டு பேசாதீங்க, எனக்கு பிடிக்காது. ஆம்பளைங்க பொம்பளைங்கள தொடக்கூடாதான், பெரிய ஐயாவே சொல்லிருக்காரு. இதெல்லாம் மட்டும் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோ. உண்மையை மட்டும் சொல்லிடாத. நான் தான் ஜெயிலுக்குள்ள வந்துட்டேன்ல. எதுக்கு என்ன கேள்வி மேல கேள்வி கேக்குறீங்க? என்ன கொண்டு போய் தூக்குல போடுங்க. சும்மா தூக்குல போடுங்கனா சரி. இங்க பாரு சாவித்ரி, நீ கண்ணை மட்டும் ஆசை, நான் இந்த எஃப்ஐஆர் எல்லாம் தூக்கி போட்டுறேன். இப்ப நான் எதுக்காக கண்ணை அசைக்கணும்? என்னாச்சு சார்? இதை விட்டு அவனை போய் பிடிங்க. போங்க. சார் என்னாச்சு சார்? டேய் நில்றா. நில்லு. டேய் நில்லு. டேய் டேய். சிவா, காலையில இருந்து ரொம்ப அசதியா இருந்தது. இப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கு. நிம்மதியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. உனக்கு சந்தோஷமா இல்லையா சிவா? அத கொஞ்சம் நல்லா சிரிச்சுக்கிட்டே சொல்ல. சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா சிவா, இந்த ரூம் ரொம்ப சின்னதா இருக்கு. நாளைக்கு நம்ம வேற ஹோட்டலுக்கு ஷிஃப்ட் பண்ணிடலாமா? பண்ணிடலாமே. ஆமா, என்கிட்ட ஒரு மாற்றம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடி பாப்போம். மாற்றமா? கண்டுபிடிச்சிட்டேன். இந்த கிளிப் போட்டுக்க மறந்துட்டேன். நல்லா பாரு. எதுவும் தெரியலையே. நீ என்ன லவ் பண்ணியா இல்லையா? என்ன மோகனா இப்படி கேக்குற? சொல்லு சிவா, நிஜமா லவ் பண்ணியா இல்லையா? லவ் பண்றதுனால தானே இவ்வளவு தூரம் ஓடி வந்திருக்கேன். பின்ன நான் ஆசையா முதல் தடவையா புடவை கட்டிட்டு வந்திருக்கேன். உனக்கு அதெல்லாம் தெரியலல்ல? ஏதோ எப்ப பார்த்தாலும் ஒரே யோசனை உன்ன. ஆமா, நீ என்ன பண்ணிருக்கணும்? என்ன பார்த்த உன்ன அப்படியே ஓடி வந்து கட்டி பிடிச்சு முத்தம் கொடுத்திருக்க வேண்டாம்? சாரி மோகனா, ப்ளீஸ். சாரி சொல்றேன்ல. ஏய், நீ இந்த புடவையில எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இப்போ நம்ம எப்படி படுத்துக்கிறது? நான் தரையில படுத்துக்கிறேன், நீ மெத்தையில படுத்துக்க. ஐயோ வேண்டாம் சிவா, நம்ம 2 பேரும் ஒன்னாவே இந்த கட்டில படுத்துக்கலாமே. வேண்டாம், அது ரொம்ப டேஞ்சர். ஏ, என்ன டேஞ்சர்? டேஞ்சர்னு சொல்றேன்ல. என்னடா? படுப்பேன், ஆனா தூக்கத்துல அப்படியே உன் மேல கைய போட்டுருவேன். அப்புறம் காலை போட்டுருவேன். ஆஹா, அப்புறம் கட்டி பிடிச்சிருவேன். அப்புறம் அப்புறம் நான் முத்தம் கொடுத்துருவேன். என்ன நினைச்ச நீ? முதல்ல என் கழுத்துல தாலி கட்டுற வழிய பாரு, மத்ததெல்லாம் அப்புறம். சும்மா தூக்கத்துல தான். சிவா, எனக்கு எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. ஊர்ல உங்க அப்பா எங்க அப்பாவை என்ன பண்ணிருப்பாரோ தெரியல. ஏன், எங்க அப்பா என்ன பண்ண போறாரு? உங்க அப்பா தான் பெரிய பணக்காரராச்சே. எங்க அப்பாவை ஏதாவது கேஸ்ல மாட்டி விட்டுருந்தாருன்னா என்னவோ எங்க அப்பா ஞாபகமாவே இருக்கு. இங்கேயும் உங்க அப்பா பத்தியே பேசிட்டு இருக்கியே, ஒரு 3 மணி நேரம் நிம்மதியா இருக்கலாமே. எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வருது. மோனா, அன்னைக்கு கோயில்ல என்ன பார்த்து ஒண்ணு சொன்னியே. என்ன சொன்ன? அதான், நீ ரொம்ப அழகா இருக்கேன்னு. உன் கண்ணு நல்லா இருக்கு, உன் மீச நல்லா இருக்கு, உன் சுருட்ட முடி நல்லா இருக்கு, உன் உயரம் நல்லா இருக்கு, நீ போட்டிருக்க ஷர்ட் நல்லா இருக்கு, நீ யூஸ் பண்ற பெர்ஃப்யூம் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னியே. இப்போ எதுவும் சொல்லாம நான் இப்படி உட்கார்ந்திருக்கேன், நீ அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்தா என்ன அர்த்தம்? ஏய் மோகனா, சொல்லு. ஏன் சிரிக்கிற என்ன பார்த்து? சும்மா. ஏய், என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்லு.
ம்ஹும். ப்ளீஸ் மோகனா, ஒரே ஒரு தடவை சொல்லு. முடியாது சிவா. என்ன முடியாதுன்னு சொல்ற? ஒரே ஒரு தடவை தானே கேக்குறேன். சொல்லு ப்ளீஸ். ஆஹா. ப்ளீஸ் மோகனா. சரி போனா போட்டோம் சொல்றேன். ஓகே, என் முகத்தை பார்த்து சொல்லணும். சொல்லட்டுமா? ம். ஓகே. ஐ லவ் யூ. இன்னொரு வாட்டி. ஓகே, நல்லா பாரு. சொல்ல போறேன். என் கண்ணியே பார்க்கணும். ம். ஐ லவ் யூ. ஆஸ் யூஷுவல் கரடி வந்தாச்சு. இந்த டைம்ல யாரா இருக்கும்? சுபையா, விட்றியா? வேணாயா சார், விட்றியா? சார், என்னையாச்சு புடிச்சிங்களா அவனை? இல்ல சார், தப்பிச்சு ஓட்டேன் சார். சார் அவன் உள்ளூர்காரனா தான் இருக்கணும். யோ, உள்ளூர்காரனுக்கு இவ்வளவு தைரியம் வந்துருச்சா? இல்ல சார், இந்த கேஸ் விஷயமா ஒருத்தரை பிடிச்சி விசாரிச்சோமே, அவன் பேர் சோமு. அவனா தான் இருக்கணும். ஆமா சார். சுபையா சார், காலையில சோமு இங்க வரணும். மொத்த கச்சேரி நான் பாத்துக்கிறேன். அதெல்லாம் காலைல பாத்துக்கலாம். முதல்ல நீங்க ஆஸ்பத்திரிக்கு யோ, போங்க. என்னையா விரட்டத்திலே இருக்க? இந்த கேஸ பாத்துட்டு இருக்கல? இல்லங்க, சேஃப்டியா இருங்க. யோ, என்னையா பாத்துட்டு இருக்கீங்க? சார், சொல்லுங்கயா. ஆமா சார், வாங்க சார், சார். வாங்க போங்க சார். சார், வாங்க சார், போங்க வாங்க. போங்க போங்க. பாவம், யார் இவரை கல்லால அடிச்சிருப்பாங்க? அட என்னம்மா இது இவ்வளவு வெகுளியா இருக்க? இந்த கல்லு வந்து இன்னைக்கு உன்னை காப்பாத்துச்சு, நாளைக்கு அவன் கும்பிடுற கடவுள் வந்து உன்னை காப்பாத்துவாரன்னு பாப்போம். போ போமா உள்ள. யாரு? ஓ, வாங்க சார். சாப்பாடு வந்திருக்கு சார், போய் சாப்பிடுங்க. நீங்க போங்க, நாங்க அப்புறமா சாப்பிடுறோம். அது ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? இந்த ஏரியா எஸ்ஐக்கு எனக்கும் ஆகாது. அவன் ரெய்டு பண்றேன்னு வந்து டார்ச்சர் பண்ணுவான். அதனால இந்த தாலிய நீங்க வரும்போதே எனக்கு நல்லா தெரியும் நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி இல்லைன்னு. அதனால இந்த தாலியை அவங்க கழுத்துல கட்டினீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே சேஃப்டி. புரியுங்க சார், நான் சொல்றதை கேளுங்க சார். இதை கட்டுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன நினைச்சிட்டு இருக்க சிவானி? கண்ட இடத்துல எல்லாம் லாட்ஜ்ல தாலி கட்டிக்க நான் என்ன? மோனா, வா போலாம், வா போலாம். இந்த நடுராத்திரியில எங்க போறது? பரவாயில்ல, நான் இந்த ராத்திரியில தெருவுல கூட படுத்துப்பேன். ஆனா இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். வா போலாம். மோனா, வர போறியா இல்லையா? போ சிவா, வர போறியா இல்லையா? மேடம், இதுல என்ன மேடம் தப்பு இருக்கு? என்ன தப்பா? யோ, அசிங்கமா பேசுற. என்ன பார்த்தா உனக்கு தப்பான பொண்ணு மாதிரி தெரியுதா? இந்த தாலிய நான் இப்ப கட்டிக்கணும். காலையில போகும்போது இத கழட்டி உன் கையில கொடுத்துட்டு போணுமாயா?
இது எத்தனை பேர் கழுத்துல ஏறி இருக்கு சொல்லு. எப்பத்துல இருந்து பண்றியா இதெல்லாம்?